கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்மை இம்மட்டும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த இரவிலும் இப்படி கர்த்தரை துதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வசனம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை அழைக்கும் பொழுது இப்படி ஒரு சிறப்பான அழைப்பு கொடுத்து அவரை தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மோசே இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும் என்கிற பல கேள்விகளோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக வருகிறது. மோசேயை முச்செடிகளை ஆண்டவர் நேரடியாக காட்சி கொடுத்து தரிசனமாகி அழைப்பு கொடுக்கின்றார். கர்த்தர் அப்படி அழைக்கும் பொழுது அவன் வியந்து பார்க்கின்றான். இது எப்படி ஆகும், இது என்னால் முடியாதே, அதுவும் வச்சிருக்கிற ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க் அச்சீவ் பண்ண முடியாது. நன்றாக தெரியும், பார்வோன் மிகவும் கொடூரமானவன், அதை எப்படி ஜெயிக்க முடியும்? அவனுடைய மனவெல்லாம் அதை குறித்து சிந்தித்து, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னால் முடியாது என்று சொல்லி விலகிக்கொள்ள எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசுறதுன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் வாய் அடைச்சி போயிருப்போம், அப்படி நொறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுகிறவர், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர், நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஜெயிப்பதற்கு இந்த யுத்தத்தில், இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில் அவர் நம்மை சரியாய் வழி நடத்தி ஜெயத்தில் வழி நடத்துவார். அந்த நல்ல தேவனை நன்றியோடு கூட துதித்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைத்தவர் என்றால் ஊழியத்திற்கென்று மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சாயலாக வாழ அழைத்தவர். அவர் இறுதி வரை உங்களை சரியாய் நடத்துவார். நீங்கள் அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, நிச்சயமாக எல்லா எல்கைகளையும் உங்களுக்கு வெற்றியை தருவார். தோல்வி என்பது கிடையாது. நீங்கள் ஒருபடி தாண்டி அவர் விட்டு தூரமாக போயிருந்தா கூட மறுபடியும் சேர்ந்து கொள்ளுங்க. அவர் அணைத்து முத்தமிட்டு உங்களை சரியாய் வழி நடத்தி செல்லுவார். நல்ல தேவனை துதித்து பாடலாமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கர்த்தராகிய தேவனை நாம் துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அப்படியே தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்மை நடத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி அப்படி எங்களை மட்டும் அழைத்து வந்தவர். நான் உன் வாயோடு கூட இருப்பேன், நீ பேசுவதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி சரியாய் மோசேயை வழி நடத்தின தேவன் இன்றைக்கும் எங்களை தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவலையோடும் திகிலோடும் யார் எனக்காக பேசுவார்கள், எப்படி இதை நான் பேச முடியும், எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் தெய்வீக சமாதானமும் வழி நடத்தலும் பலனும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீரே அவர்களை ஆசீர்வதியும், நீரே அவர்களை வழி நடத்தும்.
மூடவர்கள் நெருங்கி வாழும் அந்த பாக்கியத்தை கர்த்தாவே நீர் தொடர்ந்து தாரும். எல்லா எல்கைகளிலும் தாரும் சுவாமி. நீர் மகிமைப்படுவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.